அப்பா கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் வந்து அவரோட உறவுகள் தான். மற்றவங்களுக்கு வந்து அவர் மதிப்பு கொடுக்குற விஷயங்கள் மட்டும்தான் முதன்மையாக பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா முதல்ல மேடையில் நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை நாங்கள் திருத்திக்கிறோம். நானும் என் ஆஃபீஸோ யாராக இருந்தாலும் சரி, அதை நிச்சயமாக நாங்கள் அதை திருத்திக்கிறோம். பட்டு இன்னைக்கு மேடையில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பிரமிப்பாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. சைல்ட்ஹுட்டில் இருந்திருக்குது. கார்த்தி சொன்ன மாதிரி வந்து இவங்க நம்மளுக்கு சொந்தக்காரங்களா இல்லை வந்து சும்மா பத்திரிக்காரங்களா அப்படிங்கிற டவுட் வர அளவுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்க வந்து ஒரு சொந்தக்காரங்க மாதிரி தான் இருந்துட்டு போயிருக்காங்க. படிப்படியாக வந்து வளர வளர தான் வந்து இவங்க வந்து பத்திரிக்கையிலேருந்து வந்திருக்காங்க, அப்பாட்ட வந்து பேட்டி எடுக்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அப்புறமா தான் தெரிய வந்தது. அந்த உறவுகள் 2 பேரும் பேசிக்கிற விஷயங்கள், வீட்டில் அவங்க செலவு பண்ணுற நேரம் எல்லாமே வந்து ஒரு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அப்பாவோட நெருங்கிய நம்ம வீட்டுக்கு ரொம்ப நம்ம சொந்தம் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நிகழ்வுகள் எப்பவுமே இருந்துகிட்ருக்கும். சுதாகர் அங்கிள் சொன்ன மாதிரி வந்து அது எந்த கார் சாவி போட்டாலும் வந்து அவர் ஸ்கூட்டர் திறந்துடும். அவர் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போயிடுவேன். இட் வாஸ் மோர் லைக் ஒரு ஒரு பெரியப்பா, சித்தப்பா அந்த மாதிரி வந்து 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா இருக்கும். சினிமா பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு கூட தெரியாது. இட் வில் பி வெரி எமோஷ்னல் அண்ட் வெரி வெரி பர்சனல். அந்த மாதிரியான நிகழ்வுகள் மட்டும்தான் வந்து எப்பவுமே நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு காலேஜ் ரீயூனியன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சோம். எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். பட் எங்களுக்கு வந்து இட் வாஸ் அ பிக் லேர்னிங். அப்பா கிட்ட வந்து எப்பவுமே வீட்டில் இருந்தால் வந்து அதோட என்ன சொல்கிறது மதிப்பு தெரியாது, அதோட ஒரு 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 எவ்வளோ ப்ரெஷியஸ் அப்படிங்கிறது வந்து தெரியாதுன்னு சொல்கிற மாதிரியே ரொம்ப வருஷங்களாக அப்படி தான் இருந்துச்சு. அப்பாவும் அப்படி தான் இருந்துக்கிட்டாங்க. எங்களை வந்து பெருசாக ஒரு ஷாக் கொடுத்து நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், இதெல்லாம் சாதிச்சிருக்கேன், நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு ஒரு ப்ரெஷர் வந்து எங்களுக்கு கொடுத்ததே கிடையாது. மேபி அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்துருந்தா நாங்கள் இன்னும் நொறுங்கி போயிருந்திருப்போம். அப்பாவோட உயரங்கள் தொட முடியல, அப்பா மாதிரி இருக்க முடியல அப்படிங்கிறது நாங்கள் வந்து நொறுங்கி கூட போயிருந்திருப்போம். அந்த ப்ரெஷரை வந்து தாங்க முடியாமல் அப்பாவோட விஷயங்கள் வந்து சொல்லாமல் ரொம்ப அமைதியாக காதில் போட்டு வந்து திணிக்காமல் சொல்லி சொல்லி வந்து செய்யாமல் அவர் அப்படி நடந்து காமிச்சிட்ட விஷயம் தான் வந்து எங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருந்திருக்குது. எப்பவுமே ஈஸியான வழியை வந்து அவர் எடுத்துக்கிட்டதே கிடையாது. அவரோட தொழிலாகட்டும், ஆரோக்கியமாகட்டும், ஒரு 12 வயசுல எக்ஸிபிஷன் பார்க்கும்போது வந்து அப்பா ஃபோனில் பேசிட்டு வரும்போதும் மறுபடியும் அப்படியே ஃப்ளாஷ் மாதிரி அடிச்சது. ஒரு 12 வயசுலேருந்து ஒரு 22 வயசு, 24 வயசு வரைக்கும் பண்ண அந்த விஷயம் எல்லாமே வந்து ஒரு ஏழை மாணவனோட ரொம்ப ரொம்ப ஏழை மாணவனோட வெறித்தனம் தான் வந்து இங்கே உங்கள் பின்னாடி இருக்கிற அந்த ஓவியங்கள் எல்லாமே. ஒரு 10 வருஷம் 12 வருஷம் வந்து யாருமே கிடையாது. அப்பா கிடையாது. இருந்த வேலைக்கு போயிருந்தா வந்து வீட்டுக்கு ஒரு வருமானம் வந்திருக்கும். வருமானமெல்லாம் இல்லாமல் ஆத்தா மறுபடியும் காட்டுக்கு போய் வேலை செஞ்சு விவசாயம் பண்ணி அப்போ அந்த வயசில் அவங்க அனுப்பிச்ச காசை வச்சுக்கிட்டு ஒரு 10 வருஷமா அப்பா வெறித்தனமாக பண்ண ஓவியங்கள் தான் வந்து இன்னைக்கு ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து கிட்டத்தட்ட மறுபடியும் எங்களுக்கு எல்லாருக்கு முன்னாடியும் எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஒரு வாய்ப்புக்கு வந்து மறுபடியும் நான் தனஞ்சயன் சாருக்கு தான் நான் வந்து முக்கியமாக நன்றி சொல்லணும். வீட்டில் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி நின்று இந்த விஷயத்தை வந்து அவர் நிகழ்த்தி காமிச்சிருக்கிறாரு. ஸோ அப்பா எப்பவுமே ஈஸியான ரூட் எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஒரு ஃபேக்ட்ரிக்கு போயிருந்துருக்கலாம், ஒரு பைக் கிடச்சிருக்கும், ஒரு 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 சின்ன ஒரு போசியில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே கிராமத்தில் இருந்திருக்கலாம். நாங்கள்லாம் கவுண்டம்பாளையத்துலேயும் காசிகவுண்டம் முதலையும் தான் இருந்திருப்போம். அப்படி ஒரு ஃபேக்ட்ரி ஒரு ஊர் பக்கம் தான் பசங்களாக இருந்திருப்போம். பட் அவர் தான் கிராமத்துலேருந்து முதல்ல வந்துட்டு இப்படி ஒரு பாதையை வந்து அமைச்சு கொடுத்தாரு. ஒரு 24 வயசில் இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் திசை மாறுது. ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஒரு கட்டாயம் வருது. ஆகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதையும் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நான் முகம் அழகாக இருக்குது, மேக்கப் போட்டுட்டு முருகரா மட்டும் வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்டிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் மேடைக்கு போகிறாங்க. ஷூட்டிங் 6 மணிக்கு முடிஞ்சதுன்னா திரும்பி 10 மணி வரைக்கும் மேடைக்கு போய் ஒரு நடிகனா இன்னும் பக்குவப்படுத்திக்கிறாங்க. ஒரு 200, 300 பக்கம் வசனங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. ஒரு நடிகனா தன்னை தகுதிப்படுத்திக்கிறாங்க. அப்பவும் சொன்ன மாரி எல்லாமே கொஞ்சம் வயசாக ஒரு 40 வயசு வரும்போது தான் எங்களுக்கு புரியுது. பணத்துக்காக என்றைக்குமே அடிமையானது கிடையாது. இந்த புகழுக்காக வந்து எப்பவுமே அடிமையானது கிடையாது. சினிமா பிடிக்கல அப்படின்ட்டு திரும்பி அத விட்டுட்டு, டிவி சீரியல்ல வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கு. மறுபடியும் நான் வந்து அன்னக்கிளி, பத்திரகாளிலாம் நடிக்கும்போது எனக்கு ஒரு ஒரு சந்தோஷம் இருந்தது. ஒரு 75ல வந்து ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. அது மறுபடியும் எனக்கு டிவில கிடைக்குது அப்படின்ட்டு, ராதிகா மேடம் கூட சேர்ந்துட்டு அந்த சீரியல்ஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு, அப்போ ஒரு புது கார் வாங்குறாங்க. வேற மாரி ஒரு 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 வடிவமைச்சுக்கிறாங்க உங்க வைஃப. ஐ டோன்ட் வாண்ட் திஸ்ன்னு ஈஸியா ஒரு விஷயத்த விட்டுட்டு போறதுக்கான தைரியம் வந்து அப்பாக்கு இருந்திருக்குது. எவ்ரி 6 இயர்ஸ் இல்லாட்டி எவ்ரி 15 இயர்ஸ் வந்து ஒரு புது விஷயத்த கத்துக்கணும் அப்படின்ட்டு மாலதி மேம் அழகா எழுதியிருந்தாங்க. ஒரு ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறவங்க வந்து ஒரு ப்ரொடியூசர் ஆகலாம், இல்லாட்டி ஒரு டைரக்டர் ஆகலாம், இல்லாட்டி அத சார்ந்த ஒரு ரைட்டரா இருக்கலாம். பட் வேற வேற ஃபீல்டு வந்து அப்ப எப்பவுமே சூஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஒரு ஒரேட்டரா இருந்திருக்காங்க, ரைட்டரா இருந்திருக்காங்க.
இட்ஸ் வெரி வெரி ரேர். பைல்வான் சார் கோச்சுக்க வேண்டாம், இப்படியெல்லாம் ரேரான ஆளுங்கள் வந்து அடிக்கடி நம்ம சந்திக்க முடியாது. தயவு செஞ்சு அப்பா மாதிரி எங்களை கம்பேர் பண்ணாதீங்க. போட்டி போட்டுட்ருக்கோம், அவர் கூட மேட்ச் பண்ணுறதுக்கு பெரிய போட்டி போட்டுருக்கோம். இந்த இந்த ஒரு நிகழ்வு வந்து மறுபடியும் ஒரு ஒரு காலேஜ் யூனியன் மாதிரி தான் இருக்கணும். மறுபடியும் வந்து அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு நிகழ்வாக இருக்கணும்னு நினச்சோம். ஒரு மேடை பேச்சாவோ ஒரு ஃபார்முலா ஆக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படவே இல்லை. இந்த ஒரு பகிர்தல், ஸ்டேஜில் இருந்த பகிர்தல் வந்து எனக்கு மட்டும் இல்லை, கோஸ்டார்ஸ் இப்போ பார்க்கக்கூடிய மற்ற சினிமா ஆட்களுக்கும் வந்து நிச்சயமாக இது போய் சேரும். மறுபடியும் இந்த உறவுகள் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னு தான் ஆசை. இது வந்து ஒரு பத்திரிகைக்காரங்கள் உறவு, ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் உறவை தாண்டி இது வந்து ஒரு நட்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு மறுபடியும் நான் இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு பாடமாக நான் அதை பார்க்குறேன். வெறும் சாதிச்சிட்டோம், ஓவியாக இருக்கிறோம், நடிகராக இருக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறவங்க எல்லாம் வந்து பேலன்ஸ்டான லைஃப் இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் வந்து இதில் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் இதில் சாதிச்சிட்டேன், அதனால தான் நான் அதை கண்டுக்க முடியல, அதனால தான் நான் அதை பார்த்துக்க முடியல அப்படின்ட்டு ஈஸியாக வந்து நம்ம ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லலாம். ஃபேமிலி லைஃப் பற்றி சொல்லலாம், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சுக்க அதை பற்றி சொல்லலாம். மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறவங்க, ஒரு 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 ஜீனியஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து எப்பவுமே இருக்கிற ஒரு ட்ரேட், அது ஒரு அடையாளம், அது ஒன்றில் மட்டும்தான் வந்து சிறந்து இருக்க முடியும். பட் இன்னுமே அப்பாக்கிட்ட நான் வந்து ஒரு பையனாக வியந்து பார்க்குறது வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான். ஒரு 500 பேருக்கு மேலே வந்து இப்போவும் ஒரு வாட்ஸ்அப்பில் இருக்கார், ஃபேஸ்புக்கில் இருக்கார், இப்போவும் வந்து டச்சில் இருக்காங்க. நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்துக்குமே வந்து அப்பா போயிட்டுருக்காங்க. அதுதான் வந்து நான் இன்னுமே பிரமிச்சு பார்க்குறேன். அப்பாவோட மகாபாரதம் எல்லாத்தையும் தாண்டி பிரமிச்சு பார்க்குறது வந்து அவரோட நட்பு வட்டம். அதை வந்து எவ்வளோ பிஸியான லைஃப் ஸ்டைலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பரபரப்பான லைஃப் ஸ்டைலும் சரி, மகாபாரதம் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இப்போ திருக்குறளாக இருந்தாலும் சரி, அவர் எங்கள் சொந்தக்காரங்கள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நட்பை வந்து இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. இது நான் மட்டும் இல்லை, என்னோட ஜென்ரேஷன், என்னோட வயதை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளை சுற்றியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 பேர் 25 பேராவது முக்கியமான நண்பர்கள், நம்ம ஆட்கள், நம்ம சர்க்கிள் அப்படின்னு ஒன்று இருக்கணும். நம்ம வேகமாக நம்ம செல்ஃப் சென்டர்டாக நம்ம பற்றி மட்டுமே நினச்சிட்டு போயிடுறோம். அதை நான் உடைக்கணும்னு நினைக்கிறேன். நானும் அதுக்குள்ளே இருக்கேன், அதுலேருந்து நான் வெளியில் வரணும்னு நினைக்கிறேன். அப்பா கிட்டேருந்து நான் இன்னும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது, இந்த மேடையில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து எப்படி பேலன்ஸ்டாக ஒரு 500 பேரை இன்னும் வந்து நெருக்கமாக வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறது பொறாமையாக இருக்குது. எனக்கு மறுபடியும் இது ஒரு பாடம். எனக்கு தெரில, ஒரு 75 வயசு ஆகும்போது நான் எந்த ஷேப்பில் இருப்பேனே தெரில. பட் இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் கூடயே இருக்கணும், அவங்க நான் கூடயே வச்சுக்கணும். அவங்களுக்கு என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன மதிப்பு கொடுப்பனோ அதே மதிப்பு கொடுத்து இந்த துறையை சேர்ந்தவங்களுக்கு வந்து அந்த நட்பை நான் எப்பவுமே வளர்க்கணும், ஒன்றா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நிச்சயமாக சார் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு இந்த அடையாளம் கிடைக்கல, இந்த இடம் கிடைக்கவே இல்லை. ஸோ அதை நன்றி சொல்கிற ஒரு விஷயமா இருக்கணும், 2 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வு. சின்ன வயசில் வீட்டில் இருக்கிற மெமரி அடிக்கடி இருக்கும். அப்பாவுக்கு இன்டர்வியூ எடுக்க யாராவது வருவாங்க, வாங்க மாமா வந்திருக்காங்க பாருங்கள், இன்டர்வியூ முடிச்சிட்டாங்க, சாப்பிட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு சின்ன வயசுல ஞாபகம் இருக்கிறது வந்து பத்திரிகை நண்பர்களுங்கிறது வந்து நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்க எப்பவுமே வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடாம அனுப்பக்கூடாது அப்படின்னு தான் அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கூடயும் அந்த மாதிரி ஒரு நட்பு வளர்த்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். மற்றவங்க எல்லாருக்கும் என்ன சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காங்க, அவங்க நான் புதுசாக சொல்ல தேவையில்லை. பட் அடுத்த ஜென்ரேஷன் கூடயும் அப்பா வச்சிருந்த அந்த நட்பு தொடர்ந்து அதே மாதிரி நாங்களும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்பா வந்து கரெக்டாக ஒரு பத்திரிகை நியூஸ்ன்னு சொன்னால் எத்தனை பேஜ்னு கேட்பாரு, எவ்வளோ கொஸ்டின்ஸ்னு கேட்பாரு, அதுக்கு எத்தனை ஃபோட்டோ வேணுங்கிற வரைக்கும் கரெக்டாக கொடுத்துருவாரு. லே அவுட் கூட போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. ஸோ நமக்கு வேலையே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷரில் தான் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அண்ணாவும் நானும் ஒவ்வொரு பர்த்டேக்கும், அப்பா பர்த்டேக்கு ஏதாவது பண்ணலாம்னா சட்டை வாங்கி கொடுத்தா கூட எதுக்கு வேஸ்ட் பண்ணுறேன் பாரு, ஒரு பேனா வாங்கி கொடுத்தா நான் பேனா ரொம்ப குண்டாக இருக்கும் பாரு, இவருக்கு என்ன தான் வாங்கி கொடுக்குறதுனே தெரியல ஒவ்வொரு பர்த்டேக்கும். சரி இந்த பர்த்டேலையாவது அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அப்பாவோட மீட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் நோக்கமாக இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு தனஞ்சயன் சாருக்கு தேங்க் பண்ணணும். அதுக்கு ஒரு ப்ரில்லியன்ட் ஐடியாவாக வந்து இந்த ஆர்ட் கேலரியும் இந்த புக்கும் காஃபி டேபிள் புக்கும் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அதில் வந்து தியாகுங்கிறவர் வந்து அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி நேற்று பெயிண்ட் பண்ண மாதிரி அந்த பிக்சர்ஸை திரும்ப கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷன் போகும்போது அப்பா வந்து ஒரு பெரிய கபோர்ட் ஃபுல்லாக பெயிண்டிங் வச்சுருப்பாங்க. அந்த பெயிண்டிங் எல்லாம் வந்து எப்படி பாதுகாக்க போகிறோன்னு பயமாகவே இருந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு வாட்டியும். நான் பர்மனெண்ட்டாக ஒரு கேலரி வைக்கணும் அண்ணாகிட்ட சொல்லிட்டே இருப்பேன். எப்பவுமே ஒரு பர்மனெண்ட் கேலரியாக எப்போ வந்தாலும் யாரும் பார்க்குற மாதிரி ஒரு விஷயமா பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நிச்சயமாக அது பண்ணிடுவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் இது பண்ண முடிஞ்சதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சில பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து நோட் புக்ஸில் வந்து நாங்கள் சின்னதாக பார்த்த ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி இவ்வளோ பெருசாக ஸ்கேன் பண்ணி அவ்வளோ பெரிய பிக்சராக ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த ஆர்ட் ஸ்டைலே வேறு மாதிரி தெரியுது. நானே அந்த பெயிண்டிங்கை புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. அதுவும் எல்லோரும் இப்போ பாயிண்ட் பண்ண மாதிரி
அத்தனை ஸ்டைல்லையும் அப்பா ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பா இன்னைக்கு வரைக்கும் பெருமைப்படுறது அவரோட படங்களை பற்றி இல்லை, பெயிண்டிங்கை பற்றி தான். ஸோ அந்த பதிவு பண்ணி அது ஒரு புக்காக ஆக்குனதுல ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அப்பாவோட லைஃப் ஜேர்னி, சினிமாவில் இருந்த ஜேர்னியை வந்து இன்னொரு புக்காக, காஃபி டேபிள் புக்காக, வெறும் ஃபோட்டோகிராஃப்ஸ் மட்டுமே. அப்பா கிட்ட வந்து ஃபில்ம் ஆனந்தன் சாருக்கு அப்புறமா அதிகமாக ஃபோட்டோ இருக்கிறது அப்பா கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அத்தனை ஃபோட்டோ கலெக்ஷனும் வச்சிருக்காங்க. என்னோட காலேஜ் ஃபோட்டோஸ் கூட அப்பப்போ காணோன்னு அப்பாட்ட கேட்டால் அங்கே அந்த 4வது ஒரு கபோர்டில் வந்து கீழே 10வது ரோல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா என் புக்கு கூட அப்பா தான் பத்திரமா வச்சிருக்காங்க. ஸோ அதையும் வெளியில் கொண்டு வந்து கொடுக்கணும். அதனால் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. அத்தனை வருஷத்து ரெக்கார்டு ஒரே ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு புக்கில் கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ இந்த 2 புக்கும் இந்த வருஷம் பண்ண முடிஞ்சது. அண்ட் அதை விட முக்கியமாக இன்றைக்கி பத்திரிகை நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அப்பாவை மீட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட மெயின் எண்ணம். அதில் இத்தனை வருஷமாக உங்களுடைய அன்புக்கு நன்றி சொல்கிறது ஒரு மெயின் விஷயம். இதில் நாங்கள் பேசுகிறத விட அப்பா கூட பழகினவங்க நீங்கள் அப்பா கூட பரிமாறிக்கணும், அப்பா பற்றின விஷயங்களை நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மெயின் இது. ஸோ எல்லாரும் அழைப்பேற்று வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. சினிமாவுக்கு தலை காட்ட ஆரம்பிக்கும் போது முதல்ல தினத்தந்தியில் இவர்தான் சிவகுமார் அப்படி தலை போட்டு ஒரு வெள்ளை சட்டையில் டை கட்டி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. நடிகனா முதல்ல நான் பார்த்த படம் அதுதான். அதை பார்த்தப்போ எப்படின்னு கேட்டால், இல்லை தம்பி அது ஒரு நேக்கு இருக்குது, ஏவிஎம் அறிமுகம் செய்கின்ற புதுமுகம் சிவகுமாரை படிக்க மாட்டாங்க, இவர் தான் சிவகுமார், காணாமல் போயிட்டோம்னா திருடனா கைதியா உடனே படிப்பாங்களே, அது ஒரு கிக் வேணுக்காக இவர் தான் சிவகுமார்னு அது ஒரு நேக்கு அது அப்படின்னா, உண்மையிலேயே அந்த இவர் யார் ஒன்று படத்தை பார்த்து படிச்சுட்டு அப்புறம் தான் கீழே செய்திக்கு போவாங்க. அந்த மாதிரி நுணுக்கத்தோடு தந்தியில் முதல்ல வெளியிட்டாங்க. அதுக்கு நன்றி தெரிவதற்காக எங்கள் ஓவியக் கல்லூரியிலேருந்து தினத்தந்தி ஆஃபீஸ் வந்து ஒரு ஃபர்லாங் தூரம் தான் இருக்கும். அந்த தினத்தந்தி அலுவலகத்துக்கு பின்னாடியே வந்து ஒரு சின்ன காட்டேஜ் மாதிரி இருக்கும், ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அங்கேயே தங்கிப்பாங்க. அப்போது பாண்டியன் அதிகார பாண்டியனை விட அண்ணன் தான் கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் அண்ணன் தான் கூப்பிட்டேன். அப்படித்தான் அம்மின் தான் கூப்பிடுவார். எனக்கு யோகா கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது தம்பி அப்படின்னாரு. கடையில் 4:30 மணிக்கு காலையில் புதுப்பேட்டிலேருந்து போய் ஒரு கோழிக்கூடு மாதிரி இருக்கும் அந்த காட்டேஜஸ் மேலே, அதுக்குள்ளே உட்காந்து இவருக்கு நான் யோகாசனம் கற்றுக் கொடுத்தேன். அப்படி எங்களுக்கு பத்திரிகை துறையோடு தொடர்பு. 1966 வந்து பொம்மை இதழ், ஜூலை இதழ் முதல்ல வந்தது. 3வது இஷ்யூவில் புதுமுக நான் எனக்கு பேட்டி எடுக்கணும்னு வர சொன்னாங்க. வாகினி போயிருந்தேன். புது கோட்டு சட்டையெல்லாம் வாங்கி போனீங்கன்னா பார்த்தீங்களா, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்க. அந்த தொப்பி வச்சுருக்கிறதுல வந்து தொப்பி மட்டும்தான் என்னோட இது. அந்த பனியன் 3 ரூபா கொடுத்து வாங்கினேன். இந்த கோட்டு வந்து பால் மாசிலாமணின்னு ஒருத்தன் ஓசியில் கொடுத்தது. பேண்ட் இன்னொரு பையன் இருந்தது, ஷூ இன்னொருத்தது. தெரியுமா உங்களுக்கு? 1963 எடுத்த படத்தை இத்தனை வருஷம் ஆகி சாகா வரம்பெற்ற படம், அதை எடுத்தவன் வில்லியம்ஸ். அந்த ஒரு மாபெரும் அந்த ஒளிப்பதிவாளர். மலையாள படம் நிறையா பண்ணுவேன், இந்த உயிரோடு இல்லை. நான் 15 ரூபா வாடகையில் குடியிருக்கேன், அவன் வந்து கார்ஷெட்டில் குடியிருந்தான். அதாவது ஒரு நல்ல படைப்புகள் எத்தனை காலம் ஆனாலும் அதை ஷேர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த புகைப்படங்கள் ஒரு காரணம். எனக்கு இந்த மாதிரி காஃபி டேபிளுக்கு போட சொல்லும்போது கார்த்தி சொன்னது, இல்லை அந்த படங்கள் தான் போடணும்னு சொன்னார். ஒப்பனையெல்லாம் கிடையாது. அப்போ ரோலிப்ளெக்ஸ் கேமராவுக்கு ஒரு 3 ரோல் மட்டும் வாங்கி 3 மட்டும் 36 எக்ஸ்போஷர் கம்போஸ்லாம் பண்ண முடியாது. இங்கே பாரு, மேலே பாரு, சிரி, அந்த பக்கம் திரும்பி வீட்டுக்கு போட்டான். மொத்தமாக அதை எடுத்த பாட்டை வந்து ஒரு அரை மணி நேரம் முடிச்சுட்டு ராயப்பேட்டாவில் வந்து அவனே கம்போஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணி பிரிண்ட் போட்டது தான். நான் இந்த மேடைக்கு நின்று நடிகனாவது காரணமாக வந்து எனக்கு உதவி செஞ்சது அந்த புகைப்படங்கள் தான். அந்த படத்தை எடுத்துனா புகைப்படக்காரன் போய் ஜாதியை சேர்ந்தவன் விஜயன். அதுக்கப்புறம் வாகினியில் போய் எடுக்க போகும்போது நல்ல சட்டையெல்லாம் கிடையாது. ஒன்று ஒரு பிரமாவ ஜெர்கின், அந்த படம் வச்சிருக்குன்னு உங்களுக்கு அப்புறமா காட்டேன். ஒரு ஜெர்கின் கொடுத்தாங்க, அந்த கிட்டார் ஒன்று எலக்ட்ரிக் கிட்டார் கொடுத்தாங்க, ஒரு ஏணி கொடுத்தாங்க, ஸ்டுடியோக்கள் லைட்லாம் போட்டு பக்தா வந்து கேஆர்ஒய் பக்தான்னு பேர். அவர் பர்மனெண்ட்டாக பொம்மைக்கு ஃபோட்டோகிராஃபர், பிரம்மாம் எடுப்பார். அவர் வந்து முதல்ல எடுத்து பொம்மையில் 1966 அக்டோபர் மாதம் அந்த இஷ்யூ வந்தது. அதுக்கப்புறம் சின்ன இடைவெளி முடிஞ்சோடனே இப்போ கென்னடி கல்யாணம் பண்ணதுனால ஜாக்குலின் கென்னடி உலகமே கொண்டாடப்பட்ட காலம். அப்போ ஜாக்குலின் கென்னடி இப்போ இந்த எக்ஸிபிஷனில் இருக்குது, தயவுசெய்து நாளைக்கு கூட இருக்குது, ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். ஜாக்குலின் கென்னடியே வரைஞ்சிருப்பேன். அதாவது என்னுடைய படங்களோட சிறப்பு என்னென்னா, இங்கே படங்களை வந்திருக்கா, அந்த படம் மட்டும் வரல. ஜாக்குலின் கென்னடி வந்து இப்போது எனக்கு வந்து இந்த இடத்துல சப்பியாக இருக்குது, ஜாக்குலினுக்கு வந்து இங்கே பல்ஜாகி இந்த இடத்துல குழி ஒன்று சின்ன குழி இருக்கும், அது அந்த லைனில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், அந்த குழி இருக்கும். அந்த மாதிரி அதேமாதிரி இப்போ காந்தி படம் இருந்ததுன்னா பாருங்கள், காந்தி படத்தில் வந்து அவுட்லைன்லாம் இருக்குது, எங்கேயுமே அவுட்லைன் ப்ரொஃபைல் பண்ணி அப்படி அவுட்லைன் போட்டிங்கன்னா அவுட்லைன் எங்கேயுமே இருக்காது. தோல் எப்படி பெண்டாகி போகுது வளையுதோ அது மாதிரி லைன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி படம் அந்த ஜாக்குலின் கென்னடி படத்தை போட்டேன்.
ஒரு அக்டோபர் மாதத்தில் மகாத்மா காந்தி படத்தை முதல்ல வந்து ஆஃப் செட்மெண்ட்டில் பார்த்து உலகம் பூரா பொம்மை தான் அப்போ பத்திரிக்கையில் ரொம்ப தரமான பத்திரிக்கை. டால்டனில் வசதிகள் இருந்தது. அந்த காந்தி படத்தை எனக்கு தெரிஞ்சு 1966-67 இருந்த வாசகர்கள் நிறைய பேர் வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த காந்தி படத்தை. அதுக்கப்புறம் நான் பொம்மைக்கு நான் சொந்தக்கார மாதிரி கிட்டத்தட்ட பர்மனெண்ட்டாக ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இருந்துட்டு ஜெமினி சர்க்கஸ் 3 மார்க் இருந்துச்சு. சர்க்கஸில் போய் ஸ்கெட்செல்லாம் போட்டு அடுத்த வாரம் போடுவாங்க. அது மாதிரி நிறைய பொம்மைக்கு போட்டிருந்தேன். அப்போ பேசும் படம்ங்கிறது அதை விட பெரிய பத்திரிக்கையாச்சு. அந்த பத்திரிக்கைக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கணுன்னே படம் எடுக்கணும். நேரு கான்ட்ராஸ்ட். பொம்மைக்கு பெரிய நிறுவனம் ஸ்டுடியோலாம் இருந்தது. அங்கே பேசும் படத்துக்கு அந்த மாதிரி ஒன்றும் வசதி கிடையாது. இது ஒரு க்ளோஸ்அப் பண்ணுவது எல்லாம் ஞாபகம் இப்படி கை வச்சுட்டு இப்படி லேசாக பார்க்குற மாதிரி படம் இருக்குது. அது பேசும் படத்துக்காக வெஸ்ட் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணால் பக்கத்தில் ஒரு டப்பா கீழே பெருச்சாடி ஓடிட்டுருக்கும். அந்த சின்ன டப்பா ஸ்டுடியோக்குள்ளே மான் என்ற ஒரு புகைப்பட கலைஞர், மான்னு பேர் உயிரோடு இருக்கிறார் தெரியல அவர் எடுத்த புகைப்படம் அவரே பிரிண்ட் போட்டு கொண்டு போய் சம்பத்குமார் கொடுத்தார். அப்புறம் சம்பத்குமார் பார்த்து அப்புறம் எஸ்வி சம்பத்குமார் பார்த்து அவன் சொந்தக்கார தம்பி ஒருத்தன் வந்துக்கான்னு நினைக்கிறீங்க. அவருக்கு கல்யாணத்துக்கு எஸ்வி சம்பத்குமார் எப்படி சொல்கிறது, அவங்க எப்படிப்பட்ட ஆள். சமீபத்தில் ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் எல்லாம் மரியாதை பண்ணோம். ஒரு கோடம்பகை ரோட்டில் ஒரு கயிற்றுக்கட்டில் நூல்லாம் தொங்கி போயிருக்குது. படுத்தா தொட்டல் மாதிரி கயிறு இப்படி லெவலாக இருக்குன்னா அது படுத்து லூஸாக போய் கயிறு இப்படி தொட்டில் மாதிரி இருக்குது. அந்த தொட்டில் ஒரு பையன் தாடியோடு சுருட்ட முடியாத படுத்துருக்கான். அவங்க அம்மா வாசல் நிற்கிறாங்க. இவன் பேச்சு எடுத்தாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம்ப்பா, 4 பேர் நல்லா எழுதி எங்கள் கடை சேர்த்து விடுங்க, கரை சேர்த்து விடுங்கன்னு சொன்னாங்க. அந்த சொன்னவர் ராஜாமணி அம்மையார், படுத்திருந்த சிவாஜி கணேசன். அந்த பேட்டி எடுத்தவர் எஸ்வி சம்பத்குமார். அவர் இந்த பேட்டியெல்லாம் வாங்கி பப்ளிஷ் பண்ணார். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்ன உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓராண்டு நினைக்கிறேன், ஒரு மாதத்துக்கு 2 படங்கள் பாப்புலர் ஹீரோயின்ஸை லைன் டிராயிங் போட்டு அது தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐ திங்க் 12 மாதத்துக்கு மேலே அது தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. அப்படி ஒரு காலகட்டம் பத்திரிகையோடு தொடர்ந்து வந்துச்சு. அப்போ 1974 என்னுடைய திருமணத்துக்கு வரும்போது ஒரு தனி ரயில் பெட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி ஒரு போகி மட்டும் கொடுத்து எல்லா பத்திரிகை துறை சார்ந்து எல்லோரும் வாங்க சொல்லி ஒரு அலாதி காடு. அது கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டர் போகணும். அந்த காட்டில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் நம்பர் ஜாஸ்தி இருக்குது. அப்போ இதே கண்டிஷனில் ஒரு 20 ஃபோட்டோகிராஃபர்ஸு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அந்த அலாதி காட்டுக்கு அதே மாதிரி ராம்ஜி வந்திருப்பாங்க. ராம்ஜி அண்ணா வந்திருந்தார். இப்போ அண்ணா மாலி பராசக்தி மாலின்னு பேர் எங்கள் அண்ணன் தான். அவனுக்கு மட்டும் அண்ணன் இல்லை, எனக்கு அண்ணன். அவரெல்லாம் வந்திருக்கார். அந்த காட்டில் கல்யாணம் பண்ணாங்க. அதே மாதிரி கவரேஜ் இங்கே பண்ணாங்க. அப்புறம் 1975 தான் அந்த படம் புது வெள்ளம் என்ற படத்துக்கு தான் முதல் நான் பத்திரிகையாளரை இனிமேல் வாழ்நாள் முழுக்க சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஃபிலிமி சார்ந்த ஏற்பாட்டின் பேரில் ஃபிலிமி ஐ திங்க் டைரியில் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். அந்த ராம்ஜி வச்சுருப்பான், மற்றவனை போய் தெரியாது, கண்டிப்பாக வச்சுருப்பேன். முதல்ல டைரி கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கொடை கொடுத்தேன், அப்புறம் டைம் பீஸ் கொடுத்தேன், அப்புறம் ப்ரீஃப் கேஸ் கொடுத்தேன். அந்த மாதிரி 100-120 பேர் இருப்பாங்க. ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு ப்ரெஸ் மீட் முடிஞ்சால் போகும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட் பெரிய கிஃப்ட்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு மொத்த சம்பளம் 25 ரூபா. சின்ன பேரை கேட்டார். ஆட்டுக்காரலா மேல், அன்னக்கிளி, பத்திரகாளி 3 படம் சில்வஜி முடி வச்சு, டே பைத்தியக்காரா ரேட் ஏற்றிக்கண்ணா. எதுக்கு ரேட் ஏற்றணும்னா, 3 சில்வஜி முடி போச்சு. ஒன்று ஆட்டுக்கு போச்சு, ஒன்று அன்னத்துக்கு போச்சு, ஒன்று செத்து போன பத்திரகாளி ராணி வச்சு போயா வேலையை பார்த்து கிறுக்கு பையன் ரேட் ஏற்றினார். சினிமா எங்கள் அம்மா என்னை கைவிட மாட்டாங்க சொல்லி நம்ப மாட்டேங்க. என்னோடய 150ஆவது படத்துக்கு தான் 1 லட்சம் ரூபா கொடுத்தோம். அது நான் கேட்கல, அவங்களா கொடுத்துட்டாங்க. மோகன்லாம் 3 லட்ச ரூபாய்க்கு போயிட்டார். மைக் மோகன் 3 லட்சம் போயிட்டார். இந்த போய் தொலைஞ்சு போதும் சீனியராக தொலைஞ்சு போதுனாக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. பணத்தை பற்றி கவலை வேணா, தாய் என்னை கைவிட மாட்டாள். அப்படி இருந்து நான் ஒரு முடிவு பண்ணேன். இந்த முகம் என் நினைவாற்றல் போய் இந்த முகம் கோரமாகி போகும்போது எனக்கு தோணும் போது நடிப்பை நிறுத்துன்னு சொன்னேன். முகம் நல்லா இருக்கும்போது நினைவாற்றலுக்கு போது நின்றுட்டேன். கேட்டால் உங்களுக்கு தெரியணும், உனக்கு காலில் வளர்க்கும் போதே நீ மயானத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு நினைவாக நல்லா இருக்கும் போது முன்னாள் இருக்கும்போது நான் நடிப்பை நிறுத்தி விட்டேன். அதெல்லாம் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ரோட்டில் போனால் என்ன சார் நடிக்க நிறுத்திங்கன்னா இப்போ கேட்குறீங்களா? அதுக்காக தான் என்னட்டா கொள்றே, ஐயோ பசங்களுக்கு கொள்றாங்க, நீ வேற கொள்றான்னு கேட்பீங்கல்ல, அதுக்கு வாய்ப்பே கொடுக்காம முன்னாடியே சேஃபாக நிறுத்தினேன். அதுக்கப்புறம் இப்படி படங்களுக்காக இப்போ பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறமா பசங்க வந்தாங்க. சூர்யா அறிமுகப்படுத்தும் போது மணிரத்னம் சாரை வச்சு இதே மாதிரி ப்ரெஸ் மீட் வச்சோம். அது பண்ணால் தொடர்ந்து சூர்யாவும் தொடர்ந்து எல்லா படங்களும் ப்ரெஸ் மீட் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தோம். அப்புறம் கல்யாண விஷயம் வந்தது. நிறையா நம்ம வழக்கப்படி யாருமே இப்போ லவ் பண்ணும்போது கிறிஸ்து படம் எழுதுவோம் இல்லை. அப்புறம் இல்லாட்டப்போ என்ன தான் பண்ண முடியும்? அதாவது இல்லாத லவ் டெவலப் பண்ணி விட்டுருவோம், இருக்கிற லவ் பிரித்து விட்டுருவோம். அதுதான் நம்ம தொழில். அது பண்ணித்தான் ஆகணும். சேர்த்து வச்சுருவோம். அப்புறம் என்னமோ லேசாக பிரீதி போல் இருக்குது. அங்கே நம்ம அப்படி பார்க்கலாம், நீ இப்படி பார்க்கணும் எழுதுவோம்.
அப்புறம் லேசாக இருந்ததுன்னா அப்படியா சேர்த்து வைப்போம். நம்ம தொழில் வேறு வழியில் ஒன்றும் முடியாதுல்ல. இப்படி பல பேர் சேர்த்து விட்டுருக்கோம், பல பேர் பிரித்து விட்டுருக்கோம். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது. அதில் இப்படி அப்படியே ஜாடமான எழுத ஆரம்பித்து அப்புறம் அந்த இது அப்படியே கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணிச்சிட்டிங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்காங்கய்யா, உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்காங்கய்யா, வாழ்த்திட்டு போங்கய்யா நல்லா இருக்கு போல, அவ்வளோதான், வாழ்த்திட்டு போங்கய்யா, அவ்வளோதான். பசங்க நல்லா இருக்கானுங்க. நான் எப்பவுமே சொல்கிறேன் எப்படின்னா, இப்போ காலம் மாறி போச்சு. அப்போ அது அந்த காலத்தில் எப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணது தான் ரொம்ப யோக்கியம், பாதுகாப்பு. லவ் மேரேஜ் பண்ணால் பைத்தியம். ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்போ அரேஞ்ச் மேரேஜ் காத்தால பண்ணி சாயங்காலம் டைவர்ஸ் கேட்குறாங்க. அதான் நீங்களே பெட்டர்ப்பா தம்பிகளா, நீங்கள் எல்லாம் 10 வருஷம் தாண்டிங்க, நல்லா இருக்குடா, அவ்வளோ நான் சொன்னேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, அரேஞ்ச் மேரேஜெல்லாம் இனிமேல் இருக்காது. இன்னொரு 10 வருஷம் இப்போவே இருக்காது, 10 வருஷம் இருக்கவே இருக்காது. ஏன்னா எல்லாம் படிச்சுட்டானுங்க, எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, சின்ன குழந்தைகள் 25 வயசு 30 வயசு ஆகி போச்சு. வாழ்க்கையில் என்னன்னு தெரியும், சுயமாக சம்பாதிக்கிறாங்க, சுயமாக யோசிக்கிறாங்க, தனக்கு யார் வேணுங்கன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணி மச்சு பெட்டுறது. பட் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ கல்யாணம் பண்ணுறேன், நாளை காலையில் கல்யாணம் பண்ணுறேன், எல்லாருக்குமே கையெழுத்து கும்பிட்றேன். லவ் மேரேஜ் பண்ணால் காலம் பூரா சந்தோஷமாக வாழலாம் என்று நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். உங்களுக்கு சொல்ல வாழ்ந்து காட்டுங்கள். ஏன்னா இனிமேல் வந்து அரேஞ்ச் மேரேஜ் ஒழிய போகுது. அப்போ லவ் மேரேஜ் பண்ண உங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். பார், நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம், 45 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தோம், வாழ்ந்து காட்டுங்கள். உங்களுக்கு எல்லாம் கையெழுத்து கும்பிட்றேன். அதை இப்போ அடுத்த தலைமை நான் சொல்லக்கூடிய விஷயம். அதுமாதிரி இப்போ அது முடிஞ்சது. கார்த்தி படத்துக்கு வந்தான், அவனுக்கு வந்தாங்க, அவனுக்கு பர்ஸ் மீட் வச்சிங்க, எல்லாம் பண்ணீங்க. எந்த அடிப்படையில் பார்த்தாலும் இன்றைக்கி வந்து மகாபாரதம் பேசுனேன், அது மீடியா தானே உங்களுக்கு. 80 கண்ட்ரி கேட்ட விஜய், உண்மையாக சொல்லுங்கள் என்ன பண்ணிங்கன்னா, 80 கண்ட்ரி உலகத்தில் 80 நாடுகள். இங்கே வந்து யூனியன் டெரிட்டரின்னு சொல்லிட்டு மால்தீவ் பக்கத்தில் இருக்கான், வெறும் அயர்லாண்டு. அங்கே தமிழ் பேசுகிறான்னு அங்கேயும் மகாபாரதம் ரிலீஸ் பண்ணுங்கிறாங்க. இப்படி அதாவது 50 வருஷம் 100 வருஷம் மேடையில் பேசுனவங்களாம் இருக்கிறான். 5000 மேடை ஏறி பேசுனவங்களாம் இருக்கிறாங்க. நான் பேசுனது இந்த 10 ஆண்டுகளில் 24 மீட்டிங் கூட இல்லை. நான் பேசுனது 14 உரைகள் தான். 14 உரைகளும் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. 14 10 தான் இன்றைக்கி அனைவன் சாயங்காலமாக அனைவன் உங்களுக்கு கணக்கு கொடுப்பான்னு நினைக்கிறேன். 14 10 செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது நான் என்னென்னா, இந்த மீடியா தான் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இப்போ உங்கள் பின்னாடி வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ சூர்யா கார்த்தி குடும்பத்தை குழந்தை கூட்டிகிட்டு போய் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டோம்னா 15,000 வருது. சத்தியமாக குறையாது. இந்த ஹோட்டலாம் இன்னும் ஜாஸ்தி வருங்க, இன்னும் ஜாஸ்தி வரும். ஒரு 8 குழந்தைய சாப்பிட்டீங்கன்னா 15,000 வரும். கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி வரைக்கும் தெருவில் படுத்து இருக்கிற தண்ணியை குடிச்சு, ரோட்டை படுத்து, குழாயில் வாடி குடிச்சிட்டு, நான் 7 ஆண்டுகள் நான் வாழ்ந்த வாழ்க்கை, 7,500 ரூபாயில் வாழ்ந்த வாழ்க்கை இந்த பிறவியில் கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஓவியங்கள் பின்னாடி வச்சுக்கிங்களேன், நான் ரொம்பவும் கர்வத்தோடு சொல்லுகிறேன். நான் பெரிய நடிகன் சொல்லவே மாட்டேன். நேற்று கூட பார்த்துருப்பீங்க, பெரிய நடிகன் சொல்லவே மாட்டேன். இது கர்வத்தோடு சொல்லுகின்றேன். இங்கே எல்லாம் இங்கே ஆர்டிஸ்ட் இருக்கிறீங்க, மீடியா ஆட்கள் இருக்கீங்க, கர்வத்தோடு பெருமையோடு சொல்லுகின்றேன். 24 வயசில் முடிச்சிட்டேன். பின்னாடி இருக்கிற படங்கள்லாம் 24 வயதுக்குள் முடித்து விட்டேன். ஒரு 16 வயசில் ஆரம்பித்து 24 வயதுக்குள் இந்த தரத்தில் இது என்ன தரம் என்று நான் சொல்ல மாட்டேன். நான் மிகச்சிறந்த ஓவியம் சொல்ல மாட்டேன். ஒரு தரத்தை பற்றி நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஆனால் ஏதோ ஒரு தரம் நீங்கள் முடிவு பண்ணுங்க. இந்த தரம் என்று நீ முடிவு பண்ணால், இந்த தரத்தில் இந்த பேட்டர்னில் 24 வயதுக்குள் வரைந்த 10 பேர் நீங்கள் சொல்ல முடியாது. 50 வருஷம் ஆகி போச்சு. 10 மாணவர்களை நீங்கள் இந்த மாதிரி பையன் பார்க்க முடியாதுன்னா அப்படி வாழ்ந்தேன். ஒரு நாள் மணியம் சொன்னால், வாழ்நாள் பூரா நீ வரைய வேண்டியது பூரா 6 வருஷம் வரைஞ்சி முடிச்சுட்டு போயிட்டீங்களா சார்னு கேட்டாங்க. ரொம்ப எமோஷனலாக இருந்தது. வாழ்நாள் பூரா வரைய வேண்டிய விஷயத்த 6 வருஷத்துலேயே முடிச்சுட்டு போயிட்டீங்களா சார் அப்படின்னா. என்ன வேடிக்கைன்னா, இப்போ ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இப்போ மணியம் செல்வன் இருக்காரு, ஜெயராஜ் இருக்கார், கோகுல் சார் இருந்தார். ஒரு ஆள் வந்து எந்த விதமாக எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னுடைய வீட்டுக்கு நாளைக்கு வாங்க நோட் எடுத்து கொடு. ஒரு 1000 பென்சில் ஸ்கெட்சில் 1500 இருக்குது. ஒரு 25 நோட்டு இருக்குது. மொத்தம் 25 நோட்டுக்கு பென்சில் ஸ்கெட்ச் இருக்குது. வகுப்பில் வந்து இப்போ நியூடு மால் கிண்டல் பண்ணானே, டேய் இதெல்லாம் உன்னை பேசிக்கிறேன், வா நிற்கிறேன், ஓகே போயில. அந்த மாதிரி வந்து அழகான படங்களும் உண்டு, ஒரிஜினல் மாடலும் உண்டு. அதில் வந்து ஒரு 200 படம் இருக்குது. இந்த ஸ்பாட்டில் வரைஞ்சி ஒரு 200 இருக்குது. இத்தனையையும் புதையல் மாதிரி உள்ளிருந்த விஷயம் திரும்ப எடுத்து அந்த டெக்னாலஜியில் இந்த அளவு கொண்டு வந்து மீண்டும் உயிர்ப்பித்து விசுவம் அடிக்க வச்சு பண்ணிக்கோங்க. இதெல்லாமே மீடியா தானையா. இப்போ இதெல்லாம் உலகத்துக்கு கொண்டு போய் உங்களை கையெடுத்து கும்பிட்றேன்யா. வாழ்நாள் முழுக்க என் குழந்தைகள் உங்களுக்கு சம்மந்தப்பா. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர் வாழ்க்கையில் ஒரு பெரிய வரம் என்னவென்றால், ஒரு விஞ்ஞானியும் சந்திப்போம், ஒரு கள்ளச்சாராய் வியாபாரியும் சந்திப்போம். பலரிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு அது எங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்லும், எங்களுடைய குணாதிசயங்களாக மாற்றிக்கொள்ள நாங்கள் அதை பயன்படுத்துவோம். அப்படி என்னுடைய பயணத்தில் எனக்கு கிடைத்தவர்தான் சிவகுமார். என் பெற்றோர்களுக்கு தெரியாமல் கூட நான் தவறு செய்ய நினைப்பேன்.
ஆனால் என் வீட்டில் என் மகனுடைய பிறந்தநாள், காந்தி ஜெயந்தியில் பிறந்த என் மகனின் பிறந்த நாளுக்கு அவர் வரைந்து கொடுத்த அந்த காந்தியை பார்க்கும்போதெல்லாம் காந்தி மீது பயம் வராது, இந்த மனிதர் மீது பயம் வரும். எந்த தவறும் செய்யாதே, உன்னை ஒருவர் கவனித்து கொண்டிருக்கிறார். என் குடும்பத்தின் அத்தனை நல்ல விஷயங்களிலும் ஒரு வழிகாட்டியாக, ஒரு காட்ஃபாதர் என்றால் சிவகுமார் அவர்கள்தான். அந்த வீட்டு பக்கத்தில் போனாக்கா காலையில் ஒரு நாள் 11:30 மணிக்கு காத்தால டிஃபனே சாப்பிடாம 11:30 மணிக்கு கார்த்தி சொன்ன மாதிரி அந்த வீட்டில் எப்போ பாரு சாப்பிடலாம். அவங்க அம்மா இருந்தாங்க. அப்போது காத்தால 11:30 மணிக்கு முகத்தை பார்த்து விட்டு, கண்ணு சாப்பிட்டியான்னு, சாப்பிட்டாச்சுன்னு, மூஞ்சியை பார்த்தா தெரியுதில்ல, உள்ளே போய் சாப்பிடு. அந்த வீட்டில் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் இல்லாமல் சைடு என்ட்ரன்ஸ் வழியாக போனால் அந்த கிச்சனுக்கு போயிடலாம். எப்பொழுது வேணாலும் சாப்பிட்டு விட்டு வரலாம். அவரிடம் கற்றுக்கொண்ட விஷயங்கள், இப்படிலாம் ஒரு மனுஷன் ஒரு டிசிப்ளினோடு இருக்க முடியுமா? ஒவ்வொரு காலகட்டம் எனக்கு ஒரு வாழ்க்கையில் அவருடைய சரித்திரம் எழுதப்படும் போது அதில் எனக்கு ஒரு அரை பக்கம் நிச்சயம் இருக்கும். அந்த பெருமிதம் எனக்கு உண்டு. என்னவென்றால், ஜூனியர் வேர்டன் ஆரம்பித்த 2வது இஷ்யூ 1983 ஜனவரி 19th. 2வது, அதுக்கு முன்னாடியே குங்குமம் பத்திரிகைக்காக செய்தி வாசிப்பாளர் சரோஜ் நாராயணசாமியும் இவரையும் அவருடைய வீட்டில் சந்திக்க வைத்த நிகழ்ச்சி. அதற்கு முன்னாடி எங்களுக்குள்ளே நடந்த சண்டையில் தான் காதலே ஆரம்பிச்சது. அது இப்போ சொன்னால் டைம் ஆகிடும். அதற்கு பிறகு ஜூனியர் விடன் 2வது இஷ்யூவில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதினார், விமான ரெக்கைகளை போட்டு பேரிச்சம்பழம் வாங்கினேன். அதுதான் ஜூனியர் விடனில் 2வது எழுதினது. அதற்கு பிறகு நிறைய ஆர்டிக்கிள் எழுதின பிறகு ஒரு வாட்டி, சார் உங்களை வச்சு ஒரு தொடர் பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு 3 மணி நேரம் பேசினார். நான் அதை ஒரு மண்டையை பேச்சுக்கிட்டு 6 மணி நேரம் எழுதினோடனே அது தூக்கி போட்டு நாளைக்கு அனுப்புகிறேன் என்று அந்த பொடி பொடியான கையெழுத்தில் எழுதி ஆரம்பித்தது தான் அவருடைய முதல் புத்தகம். இது ராஜபாட்டை அல்ல. அதற்கு என்னால் ஒரு அணிலை போல் இருக்க முடிந்தது என்கிற பெருமிதம். இன்றைக்கு ஏராளமான புத்தகம் இருக்குது. ஆனால் முதல் புத்தகம் ஜூனியர் விடனில் வந்த அந்த ராஜபாட்டை அல்ல. ஆனால் அதை பல விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எந்த சாவியை போட்டாலும் திறக்கக்கூடிய என்னுடைய ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு சூர்யாவாக இருக்கிற சரவணன் எடுத்துக்கொண்டு அந்த பாண்டி பிசார் சாலைக்கு போகும்போதெல்லாம் அவங்க அம்மாட்ட திட்டு வாங்குறது. அவன்கிட்டயே வண்டியை கொடுத்தீங்க, அவன் மெயின் ரோட்டில் எடுத்துகிட்டு போயிடுவான். அங்கிள், நான் இந்த திருமுனைக்கு மட்டும்தான் போயிட்டு வருவேன், சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுவேன் என்று மெயின் ரோடுக்கு எடுத்துன்னு போனது. அதற்கு பிறகு அந்த காலகட்டங்களில் என் திருமணம் நடந்தது 84ஆம் வருடம். அந்த காலகட்டத்தில் சிவகுமாரின் துணைவியார் அவர்கள் எந்த பொது விழாக்களிலும் கலந்து கொள்ளவே மாட்டார். அவரிடம் நான் பத்திரிகை கொடுத்தபோது, ஒய்ஃபோடு வந்தால் வாங்க, இல்லைன்னா நீங்கள் வராதீங்கன்னு. அநேகமாக நான் வரமாட்டேன்டா அப்படின்னார். ஆனால் மனைவியோடு என்னுடைய திருமண வரவேற்புக்கு இருந்தார். இன்றைக்கும் அதை பதிவாக இருக்கிறது. அதைவிட எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், சூர்யா, கார்த்தி, பிருந்தா மூவருக்கும் தெரியாத ஒரு விஷயம். சூர்யா, உங்களுக்கு ஒரு அக்கா இருக்கிறார். அந்த அக்கா நவம்பர் 2006 நவம்பர் 28 தான் ஒரு மூத்த மகள் சிவகுமாருக்கு இருப்பாள் என்று தெரியும். அந்த மூத்த மகள் இறந்து போன என் மனைவி இறந்து போன போது பலருக்கும் தொலைபேசியில் அழைத்தவர் சொன்ன வார்த்தை, சுதாங்கன் மனைவி இறந்து விட்டார் என்று சொல்லவில்லை, என் மகள் சாந்தி இறந்து விட்டாள் என்று சொன்ன பிறகுதான் அன்றைக்கு நான் அவருக்கு மாப்பிள்ளையும் ஆகிவிட்டேன் என்கிற பெருமிதம் அந்த மனிதர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை அறிந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை என்று எம்ஜிஆரின் பாடல் ஒன்று உண்டு. அந்த பாடலுக்கு சிறந்த உதாரணம் ஒரு மனித வாழ்க்கையில் உண்டென்றால் அது நடிகர் சிவகுமாரின் வாழ்க்கை தான். ஒரு சன்னியாசி ஆகணும்னு ஒருத்தர் நினைச்சாராம். ஒரு வனாந்திரத்தை தேடி போய் ஒரு ஆத்தங்கரை ஓரமாக உட்காந்து மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பித்தாராம். தியானம் பண்ண ஆரம்பித்த உடனே ஒரு அழகான பொண்ணு தண்ணி எடுக்க வந்துதான் குளத்துக்கு, அந்த ஆற்றுக்கு. உடனே அவர் தியானம் கலைஞ்சு போய், சிச்சி இன்னைக்கு முடியாது, நாளைக்கு வருவோன்னு முகத்தில் கண்ணில் துணியை கட்டிட்டு வந்தாராம். துணியை கட்டிட்டு வந்து உட்கார்ந்த உடனே அந்த பொண்ணோட சலங்கை ஒலி கேட்டுதான். அடடா, இப்போவும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கண்ணு காது ரெண்டையும் கட்டிட்டு வந்தாராம். இப்போ உட்காந்து இன்றைக்கி என்ன நடந்தாலும் நம்ம தியானத்தில் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு நினைக்கப்போ அந்த பொண்ணு தலையில் வச்சுருந்த மல்லிகை வாசம் அவர் மூக்குக்கு வந்துதான். அப்போது அவரால் திருப்பி ஒன்றும் பண்ண முடியல. அடுத்த நாள் கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் சுத்தமாக கட்டிட்டு உட்கார்ந்தாராம்.
அந்த பொண்ணு வந்துதா இல்லையான்னு தெரியலையே, வந்துட்டு போயிடுச்சோ என்னமோன்னு நினைக்க ஆரம்பிச்சாராம். இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன்னா, சபலங்களே இல்லாமல் ஒரு ஒரு இடமா பார்த்து போய் உட்கார்ந்தாலும் மனசை கட்டுப்படுத்துறது நம்ம தான். சபலங்கள் நிறைந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒரு சினிமா உலகத்தில் ஒன்று எதை பற்றியுமே சிந்திக்காமல் நான் இந்த கோட்பாடுகளோடு சென்னைக்கு வந்தேன், இது பிரகாரம் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தும் காட்டியிருக்காருன்னா எனக்கு அது சிவகுமாரை தவிர வேற ஒரு உதாரணமும் இருக்க முடியும்னு தோணுது. அவரை ஒரு ஓவியரா, ஒரு நடிகரா, ஒரு பேச்சாளரா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கும் மேலே எனக்கு கொஞ்சம் தெரியும்னு நினச்சி தான் இங்கே கூப்பிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய இது ராஜபாட்டை அல்லவ இங்கிலீஷில் மொழிபெயர்க்கிற சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அது பண்ணும் பொழுது தான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஒவ்வொரு எழுத்தாக படித்து நான் பண்ணினதுனால்தான் ஒரு மனிதருடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆழ்ந்த மனத்தில் இருக்கிற எண்ணங்கள் எனக்கு புரிஞ்சுது. கம்ப்ளீட்டாக ஒரு உண்மையாக யாராலையாவது இவ்வளோ தூரம் தன்னுடைய லைஃப்பை பற்றி பேச முடியுமா? நிறைகளை பற்றி இல்லை, குறைகளை பற்றியும் நிறைய பேசியிருக்காரு. அது யாராலையுமே முடியாது. இவர்கிட்ட ஒரு பழக்கம், தன்னால் முடிஞ்சதை தான் செய்வார். ஹி நோஸ் ஹிஸ் லிமிட்டேஷன்ஸ். முடியலன்னா அதை ஒத்துக்கவே மாட்டார். நீங்கள் என்ன சொல்லி பார்த்தாலும் இல்லைன்னா உங்களால் முடியும் பண்ண முடியாது. இப்போ அதனால தான் 74வது வயசில் ஒரு மகாபாரதத்தை பார்க்காம 2 மணி நேரம் ஒரு பேரை கூட விடாமல் அவரால் சொல்ல முடிஞ்சுது. எல்லாராலையும் முடியவே முடியாது. இது ஒரு சவால் தான். அதே சமயத்தில் முடியும்னு நினச்சா கண்டிப்பாக செய்வார். நான் அவர்கிட்ட பேசும்பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஹிந்து பத்திரிக்கைக்காக ஒரு 8 இன்டர்வியூ பண்ணியிருப்பேன். கேள்வி நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம கண்ணை வச்சு என்ன கேட்க போகிறோம்னு நினச்சி பதிலையும் சொல்லிடுவார். ஆனால் நிறைய பேரை நான் இன்டர்வியூ பண்ணும்பொழுது ஆஃப் த ரெக்கார்டுன்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு தடவை கூட இவர் சொன்னதில்லை. காரணம், இவருக்கு ஆஃப் த ரெக்கார்டுன்னு நினச்சி, இப்போது ஜெகன் சொன்னார் அந்த 5 ஹீரோயின் சொல்லிடுங்க சார்னு. நீங்கள் வரவழைச்சிருக்கல பார்ப்போம். நீங்கள் எத்தனை விதமாக கேட்டாலும் பதில் சொல்லாமல் இருக்க மாட்டார். ஒரு கதை சொல்வார், ஒரு வியாக்கியானம் சொல்வார், அதுலேருந்து ஒரு கம்பேரிசன் சொல்வார். 5 நிமிஷம் ஆகும் நமக்கு புரியறதுக்கு அவர் ஒன்றுமே சொல்லலைங்கிறதே. அந்த அளவுக்கு புத்திசாலி. அவரை புத்தி கூர்மையை ஞாபக சக்தியை பற்றி மட்டும் பேசுகிறாங்க. த வே ஹி ஹேண்டில்ஸ் ப்ராப்ளம்ஸ், நமக்கு கூட சொல்யூஷன் சொல்வார், ரொம்ப நல்லா சொல்வார். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதுதான் சொன்னேன் நான். இப்போ இந்த மாதிரி பதில் சொல்ல மாட்டாருன்னு சொன்னேன் இல்லைங்களா? ரொம்ப ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஜாஸ்தி. இந்த மாதிரி ஒரு மனிதரை எனக்கு இந்த ஜென்மத்தில் தெரிஞ்சிருந்ததுக்கே நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நன்றி. சிவகுமார் சாரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இவரால் ஒரு தடவை இதே டாக்டர் புரட்சியில் எம்ஜிஆர்ட்ட கன்னத்தில் பலாரும் ஒரு ஆரம் வாங்கினேன். என்ன காரணம்னா, அப்போ அவர் வீட்டில் ஒரு டெத்து நடந்துச்சு. அதை பற்றி ஒரு செய்தி போட்டேன், அவ்வளோதான். திடீர்னு கூப்பிட்டாரு சத்யா ஸ்டுடியோவுக்கு. வழக்கம் போல் போனேன். அவர் முன்னால் போனார், நான் பின்னால் போனேன். கதவை சேர்த்து பலாரும் ஒரு அறை விட்டார். யாரை கேட்டு இந்த நியூஸை போட்டேன். நாளைக்கே போய் மறுப்பு கொடுப்பினார். அந்த சம்பவத்தை நான் கடைசி வரைக்கும் மறக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னால் சில விஷயங்களில் நான் அவருடைய தொண்டன். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் காலையில் நான் அவரை 25 வருஷம் முன்னாலேயே மெரினா பீச்சில் நம்பியார் சாமி இவரும் வாக்கியம் போகிறத நான் பார்த்துருக்குறேன். இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து காலையில் 5 மணி எழுந்துருவேன். அவர் சொன்ன மாதிரி பல பழக்க வழக்கங்களை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எந்த நடிகரையும் அழைக்கலை என்னுடைய மகள் கல்யாணத்துக்கு. நேராக போன உடனே அவங்க மனைவி கூப்பிட்டு கல்யாணத்துக்கு போகணுன்னு சொல்லி 1/2 மணி நேரம் என்கிட்ட பேசி தட்டார். அதுக்கப்புறம் வாட்ச்மேன் வடிவேலு பல படங்கள் அவரை நடிச்சிருக்கேன். நிறைய பேசுகிற யாருன்னா சிவகுமார் சார் தான். மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளவு விஷயங்களை பேசுவார். நடிகர்களில் மனம் திறந்து பத்திரிகையாளரும் சரி மற்றவரும் சரி பேசக்கூடிய ஒரே நடிகர் சிவகுமார். நான் மனம் திறந்து சொல்கிறேன், எல்லா நடிகளை பற்றியும் கிசுகிசு எழுதியிருக்கேன், கிசுகிசு வந்திருக்கு. இது வரைக்கும் கிசுகிசுகளில் இருந்து தப்பிய ஒரே நடிகர் சிவகுமார் சார். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அவருடைய 2 மகன்களுக்கும் ஒரு வார்த்தை, நான் என்னுடைய மகன் கல்யாணத்தை இன்விடேஷன் கொண்டு கொடுத்தேன். அவங்க 2 பேருமே அந்த அலுவலகத்தில் உள்ளவர்கள் சரியாக நடந்துக்கல.
இந்த ஒரு விஷயத்தில் 2 மகன்களும் அப்பாவை பின்பற்றுங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் இன்றைக்கி நான் பதிவு பண்ணுறேன், மீடியாவை பகைத்த எந்த கலைஞரும் அடுத்த கட்டத்துக்கு போனதே இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அப்பாவை இந்த விஷயத்தில் நீங்கள் பின்பற்றுங்க. அது டிவி ஆனாலும் சரி, பத்திரிகைக்காரனாலும் சரி, கொடுக்க வேண்டிய மரியாதையை கண்டிப்பாக கொடுங்க. இது எனக்கு ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது இன்னைக்கு வரைக்கும். சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் ஒரு நபருக்கு சரித்திரம் வாய்ந்த இடத்தில் விழா எடுப்பது மிகவும் பொருத்தம். சரித்திரம் வாய்ந்த இடம். இந்த ஹோட்டல் வந்தே 5 வருஷம் கூட ஆகலை, இதுக்கு எங்கேருந்து சரித்திரம்னு நீங்கள் கேட்கலாம், நியாயம். ஆனால் இந்த ஹோட்டல் இருக்கும் இடம் ஒரிஜினலாக 1934-38 வேல் பிக்சர்ஸ் என்று எல்டாம்ஸ் ரோடில் இருந்த ஸ்டூடியோ 38 இங்கு மாறி 38க்கு பிறகு வேல் ஸ்டூடியோஸ் என்று இங்கு பல திரைப்படங்களை தயாரித்தார்கள். அதற்கு அடையாளம் இன்னும் கேம்பாக்கோலா செவரு காம்பவுண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா அந்த மயிலும் அந்த வேலும் இருக்கும் சிம்பல். இன்னும் ஒரு 10 கிரில் 12 கிரில் பாக்கி இருக்குது. கடைசி அதுதான் லாஸ்ட்டு. அதன் பிறகு இது நரசு ஸ்டூடியோவாக மாறி ஜேஎஸ் மல்ஹான் ஃபேமிலியிடம் கேம்பாக்கோலா வந்து, கேம்பாக்கோலா என்ற இடம் வந்து பல திரைப்படங்கள் எடுக்கப்பட்ட இடம். ஸோ சினிமா சம்பந்தப்பட்ட இந்த இடத்தில் அண்ணன் சிவகுமாருக்கு விழா எடுப்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். எல்லாரும் மாமனாராக பேசிட்டாங்க, ஃப்ரெண்டாக பேசிட்டாங்க, கல்யாணத்துக்கு போனேன்ட்டார் சார் வந்து ரொம்ப சென்டிமெண்ட் மேட்டர்லாம் பேசிட்டார். நான் வந்து இவரை ஒரு வாத்தியாராக பார்க்குறேன். வருஷம் ஞாபகம் இல்லை, அவருக்கு தான் தெரியும். ஒரு சீரியல் ஷூட்டிங் வாகினியில் நடந்துட்டு இருக்கும்போது 9:30 மணிக்கு 9 மணிக்கு வாங்கினாங்க. 8:45 போயாச்சு, மேக்கப் போட்டாச்சு, உக்காந்தாச்சு. பக்கத்து ரூமில் சிவகுமார் அண்ணன், பல்லாங்குழின்னு நினைக்கிறேன் ஷூட்டிங் பேர், அந்த சீரியல் பேர் கரெக்டாண்ணே? பல்லாங்குழி தானே? இல்லையா? பரமபதம். பரமபதம். அது ஏதோ ஒரு கேம் ஞாபகம் இருக்குது. 9 மணி, 9:30, 10, 10:30, 10:45, 11, 11:15 வெளியே வந்து டீ குடிக்கிறேன். அண்ணனும் வெளியே வர்றார் அவர் ரூம், மேக்கப் ரூம்லேருந்து. சார் எப்படி சார் இருக்கீங்க? ஒரு 15 நிமிஷம் பேசுகிறோம். திருப்பி அவர் ரூமுக்கு போகிறார், நான் ரூமுக்கு போகிறேன். அப்போல்லாம் இன்டர்நெட் கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது. நல்ல வேளை கையில் புத்தகம் இருந்துச்சு, புத்தகத்தை படிச்சுக்கிட்டு. ஒரு 12 மணி வாக்கில் கடுப்பாய் வெளியே வந்து அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அசோசியேட் யாரையா கூப்பிடுப்பா அப்படி. நான் கொஞ்சம் சவுண்டாக பேசுனது கேட்டு அண்ணன் ரூம்லேருந்து வெளியே வர்றார். அசோசியேட் டைரக்டர் வந்தார். சார் நீங்கள் ஏன் சார் இங்கே வந்தீங்க? என்னது வந்து 3 மணி நேரம் ஆகுதியா, நீங்கள் ஏன் சார் இங்கே வந்தீங்கன்ற? இல்லை சார், உங்களுக்கும் எம்ஆர்கேக்கும் சிவகுமார் அண்ணனுக்கு தான் சார் சீனு. எம்ஆர்கே 4 மணிக்கு தானே சார் வரேன்னு சொன்னான். ஏன்னா படுபாவீங்களா, ஏன்டா இப்படி செம்மகம் கத்த ஆரம்பித்தேன். சிவகுமார் அண்ணன் வந்து நீ வாயன் கொஞ்சம் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டார் ரூமுக்கு. சரின்னு போயிட்டு, மோகன் இன்னைக்கு கால் ஷீட் யாருது? இன்னைக்கு கால் ஷீட் அவங்களுதுன்னு. நீ கொடுக்கும்போது ஏதாவது 12 மணிக்கு போனோம், இல்லை இன்றைக்கி 9லேருந்து 12க்கு தான் இருக்க, இல்லை 4 to 6 தான் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது காலக்கேடு வச்சு கொடுத்தியா, இல்லை டேட்டை மொத்தமாக கொடுத்துட்டியா? டேட்டு கொடுத்து. அப்போ அவன் எப்போ கூப்பிட்டா உனக்கு என்ன? முழு நாளுக்கு தானே காசு கொடுக்குறான். அவன் 1 மணி நேரம் யூஸ் பண்ணிட்டோம், 2 மணி நேரம் யூஸ் பண்ணிட்டோம். சப்போஸ் நீ 6 மணிக்கு போவேன்னு சொல்கிறேன், காலையில் 9லேருந்து 6 மணி வரைக்கும் உன்னுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு 6:05க்கு ஷார்ட் ரெடின்னு கூப்பிட்டான்னா அப்போ விக்கை கட்டிட்டு போடான்னு சொல்லு. அது வரைக்கும் முதலாளி கொடுத்த காசு, நின்று வேலையை பார்த்துட்டு போ. சத்தியமாக சொல்கிறேன்னே, இந்த மாதிரி ஒரு பாடத்தை யாருக்கும் எடுத்தது கிடையாது. நிஜமாகவே கோல்டன் வேர்ட்ஸ். அதை வந்து அந்த கடந்த ஒரு 15 ஆண்டுகளில் நான் முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடிச்சிருக்கேன். சண்டை போடலன்னு சொல்ல, பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். எவ்ரி டைம் எனக்கு கோவம் வரும்போது உங்கள் முகம் தான் ஞாபகம் வரும். யார் டேட்டு? அவங்க டேட்டு தானேன்னு. ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டங்களை நான் படித்தேன். எப்படி ஒரு வளரும் கலைஞனை மிகப்பெரிய நாயகர்கள் அப்போ உங்களை படுத்துனாங்க, டைலாக் படிக்க விடாமல் முதுக தட்டினாங்க, குறுக்க வந்தாங்க, இழுத்தாங்க, போனாங்கன்னு. அதெல்லாம் வேண்டாம். நீங்களும் சரி, உங்களைப் போலே நான் ஆட்சியிடமும் அந்த பண்பை பார்த்தேன், மனோரமாவிடம். அவர்களும் முதல் படத்திலே எனக்கு கிளிசரின் போட்டு எப்படி அழணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. பார்க்கவே இல்லை யார் இந்த பிள்ளை எங்கேருந்து வந்துச்சுன்னு. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட்,
எல்லாரும் உங்களை சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுங்க, ஜீவக சிந்தாமணியை பற்றி பேசுங்க, மணிமேகலையை பற்றி பேசுங்க, அது இதுன்னு சொல்லி அந்த அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் லைஃப்பை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓவியர் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்துல் கலாம் படம் இன்னும் நீங்கள் தீட்டவில்லை. மாபெரும் பல நபர்கள் திரையுலகிலும் சரி, அரசியல் உலகிலும் சரி, உலகத்திலும் சரி இருக்கிறார்கள், வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படத்தையும் நீங்கள் வரைய வேண்டும். உங்களுடைய ஓவிய புத்தகத்தின் 2ஆம் பாகத்தின் வெளியீடை நான் இங்கிருந்து பார்க்க வேண்டும். அந்த 2ஆம் பாகம் ஷுட் பி ஆல் நியூ கிரியேஷன்ஸ் போஸ்ட் சிவகுமார் 75. ஸோ நீங்கள் பேசலாம், பேசுங்க. பட் அந்த மற்ற நேரத்தில் நடிக்கிறதுக்கு தான் விஆர்எஸ் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்களே, அந்த டயத்தை யூஸ் பண்ணி, ஏன்னா யூ ஆர் அ கம்ப்ளீட் மூவி மேன். ஃபிலிம்னா என்னங்க? ஆடியோ விஷுவல், ஆடியோ மேடை பேச்சு, விஷுவல் வரைபடம். ஸோ ஆடியோ விஷுவலாக இருந்தால் தான் நீங்கள் சிவகுமார். ஆக உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன், அந்த ஈசன், முருகன், என் சாய்நாதன் நல்ல ஆரோக்கியத்தையும், இந்த கூர்மையான அந்த கண் பார்வையும், கை உதறாமல் அழகாக பெயிண்டிங் அந்த லைன் வரைகிறதுக்கு இன்னும் ஒரு 25 இயர்ஸ் மினிமம் அது கொடுத்துட்டு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஸோ சிவகுமார் பார்ட் 2 நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே தம்பிங்கள்லாம் இன்னும் பெரிய லெவலுக்கு போய் அதை ஹார்ட் பவுண்ட் எடிஷனோ அன்றைக்கி ஒரு எல்லாருக்கும் வரவங்க எல்லாருக்கும் ஒரு ஐபேட்லேயே எல்லாத்தையும் லோட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வளர்ச்சி வர வேண்டும். நாளை உங்கள் படம் வெளிவர இருக்கிறதுக்கு அதற்கு வாழ்த்துக்கள். இறைவனின் பிரார்த்தனை. சூர்யா மற்றும் குடும்பத்திற்கு நன்றி.